போக முடியாது. அதனால நான் சொல்றதை அப்படியே எழுதி கொடுத்துட்டு கிளம்பு. சொல்றதை கேட்டு அப்படியே நடக்கலாட்டி நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை வாழ விட மாட்டேன். ஒழுங்கா நான் சொல்றதை எழுதி கொடுன்னு மிரட்டுறான். கோபத்துல கொந்தளிச்ச ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம பக்கத்துல இருந்த சேர் எடுத்து இன்ஸ்பெக்டர் தலையிலே அடிச்சிடறான். நடந்த சம்பவத்துல பலமா அடிபட்டதுனால இன்ஸ்பெக்டர் எழவே முடியாம மயங்கிடுறாரு. நார்மலான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்த என்ன இது மாதிரி எல்லாம் பண்ண வச்சிட்டீங்களாடான்னு ஹீரோ அழுது புலம்புறான். நடந்த சம்பவத்தை நேர்ல பார்த்துட்டு இருந்த ஸ்டேஷன் போலீஸ் எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருந்த ஏட்டையாவை பார்த்த நம்ம ஹீரோ, நீ தாண்டா இவ்வளவுக்கும் காரணம். அன்னைக்கு நீ மட்டும் என்னோட வண்டியை விட்டுருந்தா இவ்வளவு பிரச்சனை நான் மாட்டிருப்பேன். தேவையில்லாம என்னோட வண்டியை பிடிச்சு இவ்வளவு பெரிய பிரச்சனையில நீ தான் என்ன மாட்டி விட்டுட்ட. ஏட்டையாவை ஸ்டேஷனுக்குள்ளேயே வச்சு அடி அடின்னு அடிச்சு பொளக்குறான் ஹீரோ. ஸ்டேஷன்ல இருக்கிற மத்த போலீஸ் எல்லாம் அவனோட கோபத்தை பார்த்து அவன் பக்கத்துல கூட யாரும் போகல. அவனோட கோபம் தீர்ற வரைக்கும் ஏட்டையாவை அடி அடின்னு அடிச்சு பொளந்துகிட்டே இருக்கு. கடைசியா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு ரொம்ப கத்துறான். அங்க வந்த சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தன் ஹீரோவை அடிச்சு பிடிக்கிறான். ஹீரோ கீழே விழுந்ததுமே அங்கிருந்து எல்லா போலீஸும் சேர்ந்து ஹீரோவை மிதின்னு மிதிக்கிறாங்க. நல்ல போலீஸ் ஒருத்தர் அவனுக்கு நடக்கிறத பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸ்டேஷன்ல நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட உயர் அதிகாரி அங்க வராரு. நடந்ததை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் எங்க வச்சிருக்கீங்கன்னு அவனை காட்ட சொல்றாரு. ஹீரோவை ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தனி அறையில ஆகிற நிலைமைக்கு அடிச்சு ஒரு கட்டையில கட்டி வச்சிருக்காங்க. அவனோட பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக வெளியில தூக்கிட்டு போயிடுறாங்க. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக போன தன்னோட புருஷனை காணும்னு ஸ்டேஷனுக்கே பொண்டாடி காட்டி தேடி வர்றா. அங்க வந்த நல்ல போலீஸ் இவளையாவது காப்பாத்தணுமேனு உன் புருஷங்க வரவே இல்லம்மா, நீ வெளியில எங்கேயாவது போய் கேளுன்னு அவளை அனுப்பிச்சு விட்டுறான்.